இறைவனின் பிள்ளை இவர். யூதர்கள் இயேசுநாதரை பொதுக்கூடத்திற்கு நடத்திச் சென்றார்கள். அவர் உடுத்தியிருந்த ஆடைகளை கழற்றிவிட்டு ஒரு சிகப்பு துண்டை எடுத்து அவரை போர்த்தினார்கள். அரசர்களின் திருமுடியைப் போல் முள்ளினால் செய்து அதை அவர் தலையில் சூட்டினார்கள். அது ஒரு கோலை கொடுத்தார்கள். அவர் எதிரில் மண்டியிட்டு வணங்கி, யூதர்களின் அரசரே வாழ்க என்று கூவி நகையாடினார்கள். சிலுவையில் அறைய நடத்திச் சென்றார்கள். சைமன் என்ற ஒருவன் அவ்வழியாகச் சென்றான். அவனை பிடித்து வந்து கட்டாயப்படுத்தி அவரை அறைவதற்குரிய சிலுவையை தூக்கிக் கொண்டு வரச் செய்தார்கள். ஜெருசலம் நகருக்கு வெளியில் கல்வாரி குன்றில் சிலுவையை நாட்டி அதில் அவரை அறைந்தார்கள். உயிரோடு சிலுவையில் அறையப் பெற்ற அவருடைய தலைக்கு மேலே இவர்தான் இயேசு, யூதர்களின் அரசர் என்று எழுதி வைத்தார்கள். அவருக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நாட்டிய சிலுவைகள் இரண்டிலும் 2 திருடர்களை அறைந்து வைத்தார்கள். கடவுளின் மகனாக இருந்தால் நீ இந்த சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று கூறி நகையாடினார்கள் அந்த வீரர்கள். அப்படி வந்தா நாம இவரை நம்புவோம். கடவுளின் மகன் அல்லவா இவர்? அந்த கடவுள் தன் மகனை இப்போது சிலுவையிலிருந்து விடுதலை செய்யட்டும் என்று பேசினார்கள். பலவரரு ஆத்திரத்தோடு குருமார்கள். இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட 6வது மணி நேரத்தில் பெரிய பெரிய மேகங்கள் யாவும் கீழிறங்கி வந்தன. அவை கதிரவனை மறைத்தன. எங்கும் கனத்த இருள் சூழ்ந்தது. தொலைவில் இருந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த கும்பல் அஞ்சி நடுங்கி ஜெருசலம் நகருக்கு திரும்பியது. 3 மணி நேரம் இருள் உலகை கவ்விக் கொண்டிருந்தது. இறுதியில், இறைவா, என் வேலை முடிந்தது, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று இயேசுநாதர் மகிழ்ச்சியோடு கூவினார். அதே நேரத்தில் பூமி எதிர்ந்தது. பாறைகள் வெடித்தன. ஜெருசலம் ஆலயத்து திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. அவர் அருகில் காவலுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரோமானிய வீரன் உண்மையில் இந்த மனிதன் கடவுளின் பிள்ளைதான் என்று தன் வாய்க்குள் கூறிக்கொண்டான். இயேசுநாதரின்பால் அன்பு மிக உடையவனான ஜோசப் என்னும் செல்வன் பாண்டியஸ் பைலேட்டிடம் சென்று அவருடைய உடலை ஒப்படைக்கும்படி கேட்டான். பைலேட் அவ்வாறே கட்டளையிட்டான். அந்திப் பொழுதில் ஜோசப்பும் மற்றொரு அன்பனான நிககேடமஸும் அவர் உடலை தூக்கிக் கொண்டு ஒரு மலை குகைக்குச் சென்றார்கள். அவர்கள் தலைமையில் இருந்து மேரி அன்னையும் மேரி மக்தலேனாவும் வேறு சில பெண்மணிகளும் சென்றார்கள். அக்குகையின் உள்ளே அவருடைய உடலை கிடத்தி கடைசியாக ஒரு முறை பார்த்துவிட்டு அவர்கள் திரும்பினார்கள். ஒரு பெரும் பாறாங்கல்லால் அந்த குகை வாயில் மூடப்பட்டது. மறுநாள் ஆலயத்து குருமார் பைலேட்டை தேடிக்கொண்டு சென்றார்கள். ஐயா, அந்த ஏமாற்றுக்காரன் தான் இறந்த 3வது நாள் மீண்டும் எழுந்திருப்பேன் என்று சொல்லியிருந்தா, அதனால் அவன் சீடர்கள் உடலை திருடிச் சென்று அப்புறப்படுத்திவிட்டு செத்தவன் எழுந்து விட்டதாக கதை கட்டி விடுவார்கள். ஆகவே அந்த கல்லறைக்கு காவல் போட வேண்டும் என்று கூறினார்கள். காவல் வைப்பதாக ஆட்சித் தலைவன் கூறியவுடன் அந்த குருமார்கள் மனநிறைவுடன் திரும்பினார்கள். அவர்களுக்கு கூறிய வண்ணம் காவலுக்கு ஏற்பாடு செய்தான். அவர்களே நேரில் சென்று குகை வாயிலை அடைத்துக் கொண்டிருந்த பாறையில் முத்திரை வைத்துவிட்டு சென்றார்கள்.